இன்றைக்கி மார்னிங் வீடியோ வந்து என் தம்பி தான் எடுத்து கொடுத்துருந்தான். அதனால தான் என்ன காமிச்ச மாதிரி இன்றைக்கி வீடியோ வந்துருந்தது. நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது, நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. என்கிட்ட இருக்கிற ஒவ்வொரு சாரீக்கும் ஒவ்வொரு பேக் ஸ்டோரி இருக்குது. இன்றைக்கி இந்த சாரியோட பேக் ஸ்டோரி என்னன்றதை நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலாக கல்யாணம் ஆன புதுசில் வந்து என்னோடய பிரதர் இன் லா ஒர்க் விஷயமா டெல்லி போயிருந்தார். அப்போ எனக்கு நிறையா திங்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தார். அதில் சாரியும் ஒன்று, சாரியும் நிறையா வாங்கிட்டு வந்திருந்தார். ஆனால் எனக்கு கடைசியாக ஒரு 2 சாரீ தான் காப்பாற்ற முடிஞ்சுது. இந்த காட்டன் சாரீ, அதுக்கப்புறம் ஒரு சந்தேரி சில்க் சாரீ. அதுலேயும் இந்த காட்டன் சாரீ செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். இன்றைக்கி ஈவினிங்கும் தம்பி தான் வந்திருந்தான் என்னை பிக்கப் பண்ணுறதுக்கு. ஸோ ஈவினிங் வந்துட்டு அவங்ககிட்ட பேக் கொடுத்துட்டு அப்படியே வந்துட்டு இருந்தேன். இன்றைக்கி எங்கேயுமே போகல, டேரெக்டாக வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தோடனே என்னோடய ஸ்ட்ரெஸ் பஸ்டர் இது தான். வீட்டுக்கு வந்தோடனே ஃபஸ்ட்டு செய்கிற விஷயம் இது தான். சரி, இன்றைக்கி உங்களோட இதை ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் எழுந்தோடனே செய்கிற விஷயமும் இது தான், ஈவினிங் இவங்களை பார்த்தோன்னே செய்கிற விஷயமும் அதுதான். அது எனக்கும் ஸ்ட்ரெஸ் பஸ்ட்டாக இருக்கும், அவங்களுக்கும் ஒரு நாள் ஃபுல்லாக என்னை பார்க்கல அப்படின்ற அந்த மிஸ்ஸிங் ஃபீல் இருக்காது. அப்புறம் டீ ஒரு பக்கம் வச்சுட்டு ஸ்நாக்ஸ்க்கு வந்து வீட்டில் பொரி உருண்டை இருந்தது, அதை தான் சாப்பிட்ருந்தேன். அப்புறம் சாரீ கட்டுறோம் இல்லையா, ப்ளவுஸ் நிறையா எடுத்து தைக்கலான்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு பையில் போட்டு எடுத்து வச்சுருந்தேன். தைக்காத ப்ளவுஸ் எல்லாம் அதெல்லாம் எலி நாசம் பண்ணி மிஞ்சின ப்ளவுஸை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருந்தேன். ஒரு 6 ப்ளவுஸ் பக்கம் மிஞ்சிச்சு. இதுக்கு லைனிங் எடுத்து தைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாரீ கட்டுறதுக்கு போர் அடிக்கிற வரைக்கும் இந்த வேலையெல்லாம் பார்ப்பேன். ஒரு பீரியடில் போர் அடிச்சிடும், எடுத்து போட்டுருவேன். அது எப்போன்றதை நான் சொல்கிறேன். ஆனால் நிறையா காம்ப்ளிமெண்ட் வர்றதுனால அதை கண்டினியூ பண்ணலான்ற ஒரு ஐடியாவும் இருக்குது. அப்புறம் பசங்களாம் வந்திருந்தாங்க, ஒரு கேம் போடலான்ட்டு ஒரு கேம் போட்டிருந்தோம். இன்றைக்கி வந்து பூஸ்ட் தான் போட்டிருந்தோம். நான் தோத்துட்டேன் ஆக்சுவலாக. இன்றைக்கி ஃபஸ்ட்லேருந்தே விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க பசங்களாம். எனக்கு ஒரு மாதிரி மூட் ஆஃபாக இருந்தது, அதனால் சரியாக விளையாடல. இன்றைக்கி விளையாடிட்டு இருக்கும்போதே தம்பி போய்ட்டு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தான். அந்த கவர் முடிச்சு பிரிக்கிற அளவுக்குலாம் பொறுமை இல்லை. அதனால் அப்படியே நாராக கிழிச்சு எடுத்து வெளியே பார்த்தா பப்ஸ் தான் இருந்தது. சின்ன பாப்பா தான் பப்ஸ் கேட்டிருந்தா, அதனால் வாங்கிட்டு வந்திருந்தான். வெஜ் பப்ஸும் சிக்கன் பப்ஸும் கலந்து வாங்கிட்டு வந்திருந்தான். பசங்க 2 பேருக்கும் சிக்கன் பப்ஸ் கொடுத்துட்டு நாங்கள் வெஜ் பப்ஸ் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே நானும் தம்பி பேசிகிட்டு இருந்தோம். அப்புறமா கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் தோசை ஊற்றுற மாதிரி இருந்தது. இன்றைக்கி 2 வேளையும் இட்லியாக தான் போச்சு, இருந்தாலும் பரவாயில்ல, நைட்டுக்கு தோசை ஈஸியாக இருக்கும். இந்த தடவை மாவு அரைக்கும் போது வந்து கருப்பு உளுந்து போட்டு அரைச்சிருந்தேன். அதனால் மாவோட கலர் கொஞ்சம் டிம்மாக இருந்தது. ஏன்னா வெள்ளை உளுந்து காட்டிலும் கருப்பு உளுந்து நல்லது அப்படின்னு சொல்கிறதுனால இந்த டைம் கருப்பு உளுந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு கருப்பு உளுந்து தான் போட்டிருந்தேன். கலர் தான் டிம்மாக இருந்தது, டேஸ்ட் வைஸ் எல்லாமே நல்லா தான் இருந்தது. அதனால் இதுக்கப்புறம் இதுதான் நான் கண்டினியூ பண்ணலான்னு இருக்கிறேன். இன்றைக்கி நைட்டுக்கு வந்து முட்டை தோசை தான் ஊற்றிருந்தேன். தோசை நல்லா நைஸாக ஊற்றிட்டு முட்டையை அடித்து போட்டுட்டு மேலே வந்து பெப்பர் தூள் போட்டு கொடுத்துருந்தேன். 2 வேளையும் இட்லி சாப்பிட்டோம்ல, நமக்கு ஒரு வெரைட்டி காட்டணும்ல, அதில் முட்டையை ஊற்றிட்டா ஒரு வெரைட்டி. வேறு எதுவும் செய்ய முடியலைங்க, உடம்பு இன்னும் சரி வரல. அதனால் அப்புறம் தோசை வச்சுட்டு காலையில் வச்ச சாம்பாரே இருந்தது, அதை ஒரு பக்கம் சூடு பண்ணி எடுத்துக்கிட்டேன். முருங்கைக்காய் சாம்பார்ன்றதால சூடு பண்ண டேஸ்ட் நல்லாவும் இருந்துச்சு. சட்னியும் கொஞ்சம் மீதம் இருந்துச்சு, அதை வேஸ்ட் பண்ண முடியாதுல்ல. இது ஆக்சுவலாக புளி வச்சு அரைக்கிற சட்னி, புளி வெங்காயம் வச்சு அரைக்கிற சட்னி, தேங்காய் வச்சு அரைக்கிறது இல்லை. அதனால் கெட்டு போகாது, நல்லாவே இருக்கும். அந்த சட்னியை ஒரு பக்கம் ஊற்றிட்டு நான் இன்ஸ்டண்ட்டாக அடைச்சி வச்ச பொடியும் இருந்துச்சு, அதையுமே ஒரு பக்கம் வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருந்தது. இந்த முட்டை தோசை எல்லா சட்னியில் ஒரு டிப்பு, அப்புறம் சாம்பாரில் ஒரு டிப்பு, அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து தூளில் ஒரு டிப் பண்ணுன்னா ஈரத்தோடு அந்த தூள் ஃபுல்லாக ஒட்டிக்கும். அது சாப்பிட நல்லாவே இருக்கும். அப்புறம் உங்கள் வீட்டில் என்ன டிஃபன் அப்படின்றத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவில் தான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்காவது மார்னிங் ரொட்டீனை வீடியோவாக எடுக்கணும் அப்படின்றத நான் வேண்டிக்கிட்டு இன்றைக்கி நான் படுக்கிறேன். நாளைக்கு கண்டிப்பாக மார்னிங் ரொட்டீன் எடுத்து உங்களோட ஷேர் பண்ணணும்.